அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே, இன்று நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான தகவல், 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் காதியானிகள் என்று ஒரு இயக்கம் உலகம் முழுக்க பறந்து கிடந்தது. அந்த காதியானிகளை எதிர்த்து முதலில் எதிர்ப்பு பிரச்சாரம் செய்தவர் எஸ் முகமது அப்துல் காதிர் பாக்கவி அவர்களே சாரும். இந்த காதியானிகள் நபிகளாருக்கு அடுத்து தங்களையும் நபிகளாக பாவித்துக் கொண்டவர்கள். இந்த கொள்கை வளரவிடக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த இயக்கத்தை எதிர்த்து முதலில் எதிர்ப்பு பிரச்சாரம் செய்தார்கள். அதாவது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் காதியானியல் இயக்கத்தை முஸ்லிம் உலமாக்கள் தீவிரமாக எதிர்த்தனர். சென்னை உள்பட பல நகரங்களில் காதியானியல் எதிர்ப்பு பிரச்சாரம் நடைபெற்றது. ஹிபாசத்துல் இஸ்லாம் சங்கம் ஹிபாசத்துல் இஸ்லாம் என்ற பெயரில் மாத பத்திரிகையை நடத்தி முழுக்க காதியானியல் வஹாபி எதிர்ப்பு பிரச்சாரத்தை தூண்டியது. இதன் ஆரம்பகால ஆசிரியராக எஸ் அப்துல் காதர் பாக்கவி அவர்கள் செயல்பட்டார்கள். காதியானிகள் தங்களது கொள்கையின் வெளிப்பாட்டில் திருக்குரானுக்கு தமிழ் தப்சீர்களை எழுத முற்பட்டனர். அன்றைய சூழலில் காதியானிகளை திருக்குரான் விளக்க உரை எழுத அனுமதித்தால் திருக்குரானின் இறையாண்மையை குழி தோண்டி புதைத்து விடுவார்கள் என்பது உலமாக்கள் உணர்ந்திருந்தனர். எஸ் அப்துல் காதர் பாக்கவி எழுதிய தப்சீர் ரூஹுல் பயானில் விளக்க உரையில் இடம்பெற்றுள்ள தகவல்களில் இருந்து நாம் இதனை புரிந்து கொள்ளலாம். காதியானிகள் தங்கள் பிரச்சாரத்தின் போது சன்மார்க்கத்திற்காக உலமாக்கள் எதையும் செய்யவில்லை என்று அவர்கள் கண்டனம் செய்ததுடன் திருக்குரானுக்கு தமிழில் மொழிபெயர்ப்பும் விரிவுரையும் எழுதுவதாக பிரகடனம் செய்து 5-6 வருடங்களுக்கு பிறகு தனது முதல் பகுதியை வெளியிட்டனர். இதனை பார்த்த முஸ்லிம் செல்வந்தர்கள் தமிழ் தப்சீர் வெளியிடும் பணியில் தங்கள் கவனத்தை செலுத்தினர் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த கருத்தை நாம் மனதில் வைத்துக்கொண்டு காதியானிகளுடைய கூட்டத்தார்களும் ஒரு காலகட்டத்தில் திருக்குரானுக்கு தமிழில் தப்சீரையும் விரிவுரையும் எழுதுவதற்காக முயற்சி செய்தனர். அவர்கள் நம் இஸ்லாமிய சிந்தனைகளை குழி தோண்டி புதைத்து விடுவார்கள் என்ற நோக்கத்தில் அன்று இருந்த உலமாக்கள் அவர்களை எதிர்த்து செயல்பட்டனர். அதில் ஹிபாசத்துல் இஸ்லாம் என்ற பத்திரிகையை நடத்திய எஸ் அப்துல் காதர் பாக்கவி அது தொடர்பான தகவல்களை ஆழமாகவும் அழுத்தமாகவும் மக்களிடையே பரப்பி அதனிலிருந்து விழிப்புணர்வு பெறச் செய்தார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் அதை பார்த்த இஸ்லாமிய முஸ்லிம் செல்வந்தர்கள் தமிழ் தப்சீர் வெளியிடும் பணியில் தங்கள் கவனத்தை செலுத்த ஆரம்பித்தனர். அவர்கள் அந்த முயற்சி எடுக்கும் பொழுது அந்த தூண்டுதலே நம்மிடம் இருந்த அந்த உலமாக்களுடைய மனசில் மிகவும் வேகமாக திருக்குரானுக்கு தமிழ் உரை எழுதுவதற்கான சூழலை உருவாக்கியது. அந்த இயக்கம் ஒரு விதத்தில் காரணமாக இருந்தாலும் அவர்களை அறவே இது தொடர்பான தகவல்களில் இடம்பெறக்கூடாது என்ற ஒரு நோக்கம் எஸ் அப்துல் காதர் பாக்கவியினுடைய மனதில் நிலை பெற்றிருந்தது என்பது உண்மை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.